தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மதுரை மாவட்ட வடக்குவட்ட கிளை பேரவை மற்றும் பேரணி. மதுரை மாவட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க வடக்குவட்ட கிளை சார்பில் வட்டக்கிளை பேரவை தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்க கட்டடத்தில் நடைபெற்றது. முன்னதாக ரேஸ்கோர்ஸ் சாலையிலிருந்து துவங்கிய வட்டக்கிளை பேரணியை தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க மாவட்ட செயலாளர் பால்முருகன் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து கொடியேற்றம், தியாகிகளுக்கு மலரஞ்சலி ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றன. பின்னர் நடைபெற்ற வட்டக்கிளை பேரவைக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மதுரை மாவட்ட வடக்குவட்ட கிளை தலைவர் சுரேஷ் தலைமை வகித்தார். துணைத் தலைவர் துரைக்கண்ணன் அஞ்சலி தீர்மானத்தை வாசித்தார். துணைத் தலைவர் ஹரி வரவேற்புரையாற்றினார். மாநில செயலாளர் நீதிராஜா தொடக்க உரையாற்றினார். வட்டக்கிளை செயலாளர் மணிமாறன் வேலை அறிக்கையை முன்வைத்தார். வட்டக்கிளை பொருளாளர் பிரதீப் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். தொடர்ந்து அறிக்கைகள் மீது விவாதம். காலியாக உள்ள பதவிகளுக்கு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கூட்டத்தில் செல்லூர் ரயில்வே மேம்பாலம் அருகில் உள்ள தரைப்பாலத்தில் நடைமேடை பழுதடைந்துள்ளது, அதனை சரிசெய்ய வேண்டும். உத்தங்குடி முதல் மாவட்ட நீதிமன்றம் வரை மேம்பாலம் அமைக்க வேண்டும். தமிழ்நாடு பாலிடெக்னிக் கல்லூரியில் பகுதி நேர படிப்பில் மெக்கானிக்கல் பிரிவிற்கான சேர்க்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பேரவையில் சண்முகம், ரோஸ்மேரி ஆகியோர் வட்டக்கிளை துணைத் தலைவர்களாகவும், ரவி, முத்துராஜ் ஆகியோர் வட்டக்கிளை இணைச் செயலாளர்களாகவும், முத்துவேல், பரமன் ஆகியோர் செயற்குழு உறுப்பினர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். வட்டக்கிளை இணைச் செயலாளர் செல்லப்பாண்டி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் செந்தில்குமார், சங்கரபாண்டியன், முத்துவேல் ஆகியோர் தீர்மானங்களை முன்மொழிந்தனர். மேலும் மாவட்ட பொருளாளர் பரமசிவன், மாவட்ட இணைச் செயலாளர்கள் சுஜாதா, பாண்டிச்செல்வி, மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் ரம்யா, தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்க மாவட்ட செயலாளர் மனோகரன், தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் சூரியபிரகாஷ், தமிழ்நாடு தொழிலாளர் துறை ஊழியர்கள் சங்க மாநில துணைத் தலைவர் முத்துராஜ், ஏஏஎஸ்சி மாவட்ட செயலாளர் ராஜா, தமிழ்நாடு நகர சுகாதார செவிலியர் சங்க மாநில தலைவர் பஞ்சவர்ணம், தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வகநுட்பனர் சங்க மாவட்ட பொருளாளர் சிவகுரும்பன், மாநகராட்சி பொறியியல் பிரிவு பணியாளர் சங்க மாவட்ட தலைவர் மகுடீஸ்வரன், நிர்வாகிகள் விசாலாட்சி, நாகராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் தமிழ் நிறைவுரையாற்றினார். வட்டக்கிளை துணைத் தலைவர் செந்தில் பாண்டியன் நன்றியுரையாற்றினார். கூட்டத்தில் துறைவாரி சங்க, தோழமைச் சங்க, மாநில, மாவட்ட, வட்டக்கிளை நிர்வாகிகள், முன்னணி ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.